அன்னாளை பற்றி பார்க்கும்போது, அன்னாள் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, தேவ கிருபை அல்ல தேவ தயவு அல்ல தேவ காருண்யம் என்று சொல்லி அர்த்தம். இந்த அன்னாளை பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பொறுமையானவங்க. ரெண்டாவது என்ன கடவுளை இந்த குறைவு, தனக்கு ஒரு குறைவு இல்லைங்கிறனால ஒரு நாளும் முறுமுறுக்கலை, ஆண்டவரை தேட ஒரு நாளும் பின்வாங்கலை, ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டவங்க. ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு, ஒவ்வொரு வருடமும் ஆலயத்துக்கு ஒழுங்காக செல்பவர்கள். இப்படி ஒரு குடும்பம்தான் அங்கே அன்னாளுடைய குடும்பமாக காணப்படுகிறது. அவள் ஒரு நாள் என்ன பண்ணுறாள், தீர்மானம் எடுக்கிறாள். என்ன செய்கிறாள், ஜெபிக்கணும்னு சொல்லி ஒரு ஜெபம். எப்படியாவது இந்த இல்லாமையை நான் மேற்கொள்ள வேண்டும், எப்படியாவது இந்த அவமானங்களை நான் மேற்கொள்ள வேண்டும், எப்படியாவது நான் இந்த நிந்தையை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ல ஒரு இதனால் அவள் 4 விதமாக இந்த ஜெபத்தை நம்ம பிரிக்கலாம். முதலாவதில் என்ன செய்யலாம்னு சொன்னால், அழுது ஜெபம் பண்ணுகிறாள். ஆனால் என்ன செய்வோம், இயேசுவோடு நாங்கள் என்ன செய்வோம், உடனே அழுது அழுது நாங்கள் ஜெபித்து உண்டு. அதுக்கு தான் அந்த ஜெபம் எல்லாம் எழுதி வைத்திருக்கோ தெரில. கண்டிப்பாக நிறைய நேரங்களில் குடும்பத்தின் நெருக்கத்தில் அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம், அழுது மிகவும் இருதயத்தில் விசனப்படும்படியாக அப்படி நம்மளை 4 பேர் பார்த்து சிரிக்கிற மாதிரிலாம் என்ன செய்வாங்க, நம்மளை குத்தி குத்தி பேசுகிற காரியங்கள் உண்டு. நம்மளாலே தெரியாது, நமக்கு அப்படி ஒரு பர்ஸ்ட் ஆஃப் க்ரையிங் என்ன செய்யும் வர. அந்த மாதிரி சூழ்நிலையில தான் இவளும் இருந்தாள். அப்படி இருக்கும்போது அவள் என்ன செஞ்சாள், ஒரு நாள் இருதயத்தை அவள் மனம் கசந்து, இருதயெல்லாமும் கசந்து மனம் கசந்து என்ன செய்கிறாள், மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி அவள் என்ன செய்கிறாள், விண்ணப்பம் பண்ணுகிறாள். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நாள் கண்டிப்பாக நம்மளும் அவமானங்கள், நிந்தனைகள், வேதனைகள், நம்மளை சுற்றி இருக்கிற பரியாசங்கள் மத்தியில் கண்டிப்பாக இருந்திருப்போம். யாரும் அதற்கு தப்பித்து போக முடியாது. அந்த சூழ்நிலை நம்ம எப்படி இருந்தோம், ஆண்டவரை தேர்ந்து அவங்களுடைய பார்வையில் அப்படி இருப்போம். ஆனால் ஆண்டவர்கிட்ட அந்த அழுது அப்படி வரும்பொழுது ஆண்டவர் நம்மளை குறித்து வெளிப்படுத்துவார். நீ அவ்வளோ நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்ப. ஆண்டவருடைய பார்வையில் நம்ம ப்ரெஷியஸாக நம்மளை என்ன செய்வார், ஆண்டவர் நம்மளை வைத்திருப்பார். அப்போ அழுது ஜெபம் பண்ணும்போது அவளுக்கு அந்த குறை நிறைவாகிறது. அழுது அவள் ஜெபம் பண்ணும்போது மனம் கசந்து அழுது இருதயத்தை ஊற்றி அழுது ஜெபம் பண்ணும் பொழுது அவளுடைய விண்ணப்பம் என்னது கேட்குது, கர்த்தருடைய சந்நிதத்தில் என் இருதயத்தை ஊற்றி என்ன செய்தால், ஜெபம் செய்தாள். மிகவும் அழுது ஜெபம் பண்ணினாள். ஆண்டவர் அன்புள்ளவர். ஒரு நாளும் நம்மளுடைய கண்ணீருக்கு பார்த்து கடந்து செல்கிற தேவன் அல்லவே அல்ல அவர். எந்த விதமான சூழ்நிலை, ஏன்னா அவர் நம்மளுடைய கண்ணீரெல்லாம் கணக்கு வைக்கிற தேவன். அதான் அவன் சொல்கிறான், ஆண்டவரே என்னை நினைத்தருளுங்க அப்படின்னு சொல்லி அவள் மிகவும் அழுது ஜெபம் பண்ணும்பொழுது அவளுடைய இல்லாமை ஆண்டவர் அவளை என்ன செய்கிறார், என் இருதயம் களி கூறுகிறது என்று சொல்லும் அளவு அவளுக்கு நன்மையினால் அவள் வாயை திருப்தியாக்குறார்.